நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 8/11/2021 முதல் 14/11/2021 வரை. இந்த 7 நாட்களும் வளர்பிறை நாட்கள். அதோடு மட்டும் இல்லைங்க, இந்த குரு பகவான் குரு பெயர்ச்சி 13/11/2021 மகரத்தில் இருக்கும் குரு பகவான் கும்பம் சென்று பலனை தர இருக்கிறார். இந்த வாரம் மேக்சிமம் 6 நாள் உங்களுக்கு மகரத்தில் தான் குரு இருந்து பலனை தர இருக்கிறார். இந்த கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் கும்பராசி பார்க்க இருக்கிறோம். கும்பராசி காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசி. இந்த ராசிநாதன் தன்னுடைய இன்னொரு வீடான மகரத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார், சுபத்தன்மையில் இருக்கிறார், குருவோடு இணைஞ்சிருக்கிறார். இந்த கும்பராசிக்கு இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு வாரம். எந்த ஒரு குறையும் கிடையாது. உங்களுக்கு கடைசி நாள் 13ஆம் தேதி 13/11/2021 கும்பத்துக்கு வந்துடுறார் குரு பகவான். 6 நாட்கள் மகரத்தில் இருந்து பலனை தந்தாலும் கூட திருப்திகரமான ஒரு வாரம். ராசிநாதன் ஆட்சி நிலையில் இருக்கிறதால எந்த ஒரு குறையும் இல்லை. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 12இல் இருந்து 12 குடையவன் ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். சுப செலவுகளே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சுப செலவுகள் அப்படின்னு சொன்னால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். படிக்கும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு செலவினங்கள், அதாவது ஏதாவது செலவு பண்ணுவீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. வீடு வாசல் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. இதுதான் சுப செலவு. இருந்த போதிலும் 2ஆம் இடத்தை உங்களுக்கு சனி பகவான் பார்க்குறதால கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. பொருளாதார மேன்மை, பண வரவு இருந்த போதிலும் கூட உங்களுக்கு பேசுவதில் எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் இல்லைங்க, வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பார்க்கிறார். போட்டி பந்தயங்கள்னு வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதுலேயும் ஸ்போர்ட்ஸு விளையாட்டில் ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு சொன்னால் அந்த துறையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள் மற்றும் மேக்கப் மேன்கள், புகைப்பட கலைஞர்கள், இவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதே நேரத்தில் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு யோக பாக்கியமான ஒரு வாரம். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு வீடு இல்லாதவங்க வீடு வாங்கலாம். உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க. ஒரு சிலர் சுக்கிரனுடைய வீடு, அதனால் ஒரு சில ராசி என்பர்கள் 2 வீலர் என்ன 4 வீலரே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. கல்வியிலும் மாணவர்களுக்கு நீங்கள் அவங்க என்ன கோர்ஸில் சேர விரும்புகிறாங்களோ அந்த கோர்ஸில் சேர்ந்து நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கணும்னு விரும்பக்கூடிய மாணவர்களை வெளிநாட்டில் சேர்த்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தாய்க்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 5 குடையவன் புதன் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் பாருங்க.
9ஆம் இடத்துல இருக்கிறார். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு. பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு வாரம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 6ஆம் இடத்தை குரு பார்த்தால் வெளிநாட்டில் வேலை தேடக்கூடிய அன்பர்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். 6ஐ குரு பார்த்ததுன்னு சொன்னால் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா சேர்ந்து படிக்கணுமோ படிக்க வாய்ப்புகள் இருக்குது. நிறைய அன்பர்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு. 6ஆம் இடத்தை, அதுவும் 6ஆம் இடம் கடகமாக இருப்பதால் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுக்கு தகவல், வெளிநாட்டு தொடர்பு விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 9இல் இருந்தாலும் கூட நீச்சமடைந்து சனி பார்வையில் இருக்கிறார். அதனால் உங்களுடைய மனைவிக்கு உடம்பு முடியாமல் போகலாம், அல்லது வாழ்க்கை துணைக்கு உடம்பு முடியாமல் போகலாம், அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். அரசு தொடர்புடைய அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். அரசாங்க ஊழியர்கள் மட்டுமில்லை, அரசியல்வாதிகளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி உங்களுடைய தந்தைக்கு உடம்பு முடியாமல் போகக்கூடிய சூழல் இருக்கலாம். தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் கெடக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது பங்கம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். கடன்கள் வசூலாகவும், வீட்டில் வயசானவங்க உடம்பு முடியாமல் இருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் ஏற்பட்டு நல்லா எழுந்து உட்காந்து நடமாட ஆரம்பிப்பாங்க. வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். இந்த கும்பத்துக்கு 3க்கும் 10க்கும் உடையவர் 9ல் அமர்ந்திருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. அரசு ஊழியர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் வேலை பார்க்கணும்னு சொன்ன மொழி இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நல்லதாகட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். மொத்தத்தில் அவங்களுடைய சலுகைகள் என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த சலுகைகள் தாராளமாக கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் அன்பர்கள் பிரமாதமாக வேலை பார்ப்பாங்க. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மின்சாரத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல, அதில் வேலை பார்க்கக்கூடிய மற்ற ஊழியர்களும் சிறப்பாக பணிபுரிந்து சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு வாரம். மற்றபடி 11இல் சுக்கிரன் இருக்கிறார். பெண்களால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்களால பண வரவோ பொருள் வரவோ சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 12இல் அதாவது உங்களுக்கு குரு சனி இருக்கிறார். செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம், சுப செலவுகள் என்று சொன்னோம். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள், சிவனை வழிபாடு செய்யுங்கள், பெருமாளை போற்றுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.